கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம், அடிப்படை ஊதிய உயர்வு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3வது நாளாக வேலைநிறுத்தம், பட்டை நாமம் அணிந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர். திமுக அரசு எங்களுக்கு வாக்குறுதி அளித்து ஏமாற்றி நாமம் போட்டுவிட்டது என தேர்தல் பணிகளை புறக்கணிப்போம் எனவும் துணைத் தலைவர் பேட்டியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், அடிப்படை ஊதியம் 15,700 வழங்க கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் 2 நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழக அரசு கிராம உதவியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத நிலையில் நேற்று கிராம உதவியாளர் வேலைநிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு திமுக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி நெற்றியில் நாமத்தை போட்டு தங்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் போராட்டங்களை அலட்சியப்படுத்தும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். வருவாய்த்துறை கிராம உதவியாளர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேசிய மாநில துணைத் தலைவர் மாரியப்பன், திமுக அரசு எங்களுக்கு வாக்குறுதி அளித்து நாமம் போட்டுவிட்டது. திமுக அரசின் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வர களத்திற்காக பாடுபட்டோம். எனவே எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் நீடிக்கும். கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தேர்தல் பணிகளை புறக்கணிப்போம் என்றார். மாண்புமிகு முதல்வரே, 2 நாள் மறியல் போல், 3வது நாள் 4வது நாள் காத்திருப்பு, பட்டை நாமம் போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் அழைத்து பேசு எங்களுக்கு தெரியல. தமிழக முதல்வர் உடனடியாக தலைப்பட்டு இன்னைக்கு சென்னை எழிலகத்தில் எங்கள் ஆளுங்க பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள அழைத்து பேசி இதுக்கான ஒரு தீர்வு காணவில்லைன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை தீவிரமாக கொண்டு போவோங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் பணியை கூட நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய வேலையை வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் செய்யுங்கிறதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் மாரியப்பன் மேலும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் போராடாமல் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபா இன்னைக்கு காலையில் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருக்காங்க. இது எப்படின்னு எங்களுக்கே தெரியலை. நாங்கள் போராடி ஒரு 1000 ரூபா ஊதியத்துக்காண்டி இப்படி ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கிறப்ப இந்த பயனாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்களை சேர்க்குற வரைக்கும் அயராது உழைச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு எதுவும் போராட்டமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 5,000 ஏற்றி விட்டுருக்காங்க. இதோட இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, அதாவது ஸ்டாலின் முகாமில் 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுவுக்கு இப்போ தேர்தல் சமயத்தை காரணமாக வச்சு 14,400 ரூபா அரியர் ஏற்றி விட்டுருக்காங்க. இதெல்லாம் யார் காசுன்னா எங்களை மாதிரி உழைக்கக்கூடிய அரசு ஊழியரும் கிராம உதவியாளருடைய பணத்தை எடுத்து இந்த அரசு தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். மாரியப்பன், மாநில துணைத் தலைவர்.